எனக்கு 2 ஹை ஸ்பீட் டெசிபிள் ஸ்பீக்கர் நான் இமேஜின் பண்ண மாதிரி இங்க நிக்கணும். சவுண்ட் வரணும். மாமா ஐயோ அம்மா கொல்ல ரேப்புன்னு வந்தவ வந்துட்டு எங்க அண்ணன் மேல எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல. லவ் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. கொல்லையா மாப்பிளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு 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 வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. பொண்ணு உங்க அப்பா அம்மாவிற்கு என்ன மாதிரியான மருமகளா வேணும். மருமகளா தான் வர முடியும், சகலப்பாடியா வர முடியாது. ஆமா, புரியுதா? பொண்ணு பொண்ணு. பெண்ணுடைய நிறம் என்ன மாதிரியான நிறம்? பெண் நிறம். பெண் நிறம். ஆமா. என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கறேன். கடைசி கேள்வி, என்ன மாதிரி, என்ன ஜாதி, என்ன ஜாதியில பெண் வேணும்? பெண் ஜாதியில வேணும். என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெள்ள சட்டை கண்ணாடியில போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க பொம்பளை வெறி புடிச்சு போய் புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு. நாரியா பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்கு மாத்தாடி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேச. உங்க எல்லாருக்கும் மணமக்களை வாழ்த்தி என் நண்பன் ஒரு குட்டி கதை சொல்ல போறான். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ள, உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். அப்படியே மிதக்கிற அடேங்கப்பா எப்படி இருக்கும். பாத்துல என்ன ஆட்டம் ஆடினடா.